ரயில் பயணங்களின் போது சக பயணிகளுடன் பேசுவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அந்த பேச்சு உங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பையும் பறிக்கக்கூடும் என்பதற்கு டெல்லியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட துயரமே சாட்சி. ஒரு சாதாரண பேச்சில் தொடங்கிய இந்த விவகாரம் சைபர் குற்றவாளிகளின் கையில் சிக்கி சிம் போர்ட்டிங் என்ற பயங்கரமான மோசடியாக மாறியுள்ளது. டெல்லியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் சமீபத்தில் ஒரு ரயில் பயணத்தை மேற்கொண்டார். அப்போது அவருடன் பயணம் செய்த ஒரு நபர் மிகவும் நட்பாக பேசி நெருக்கமானார். பேச்சின் ஊடவே அந்த நபர் பெண்ணின் செல்போன் எண் மற்றும் சில தனிப்பட்ட விவரங்களை தந்திரமாக தெரிந்து கொண்டார். பயணம் முடிந்து வீடு திரும்பிய சில நாட்களில் அந்த பெண்ணின் மொபைல் சிக்னல் திடீரென துண்டிக்கப்பட்டது. ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. ரயிலில் பேசிய நபர் பெண்ணின் பெயர், பிறந்த தேதி மற்றும் மொபைல் நெட்வொர்க் விவரங்களை சேகரித்தார். அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே அவரது மொபைல் எண்ணை வேறொரு நெட்வொர்க்கிற்கு மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்ணின் விவரங்களை வைத்து போலி அடையாள அட்டையை உருவாக்கியுள்ளார். தொடர்ந்து புதிய சிம் கார்டு திருடர்களின் கையில் கிடைத்தவுடன் பெண்ணின் உண்மையான இன் கார்டு செயலிழந்தது. அதன் பிறகு வங்கிக் கணக்கின் பாஸ்வேர்டுகளை மாற்ற OTP மூலம் வங்கிக் கணக்கிற்குள் புகுந்து பணத்தை திருடியுள்ளனர். ரயில் அல்லது பொது இடங்களில் அறிமுகம் இல்லாதவர்களிடம் உங்கள் போன் எண், வங்கிக் கணக்கு விவரங்கள், பிறந்த தேதி போன்ற தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிராதீர்கள்.